ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு காந்தாரா சாப்டர் 1 அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஹாலிடே வைப்ல இந்த மூவியும் ரிலீஸ் ஆயிருக்கு. காந்தாரா 1 பார்த்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இதை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். டைரக்டர் ரிஷப் ஷெட்டி இந்த படத்தோட கதையை எடுத்திருக்கிறாருங்க. பாட்டிங்கள்ட்ட கதையை கேட்டு இந்த படம் எடுத்த மாதிரி இருக்குங்க. சரி, ஒரு பாட்டிகிட்ட கேட்டு எடுத்திருப்பாருன்னு பார்த்தா 2 3 பாட்டி தாத்தா எல்லாத்துட்டையும் கேட்டு நிறைய கதையை இதுல எழுதிட்டாருங்க. டைரக்டர் அவருங்கிறனால அவருக்கே அவரே இந்த கதையை எழுதிக்கிட்ட மாதிரி அவர் மட்டும்தாங்க இந்த படத்துல தெரியுறாரு. கதை வந்து 300 400 வருஷங்கள்ல நடந்த மாதிரியான ஒரு மலைகள், காடுகள், கடற்கரைகள், அந்த மக்கள் மாதிரி வச்சு கதையை எடுத்திருக்கிறாங்கங்க. இப்ப வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அங்க ஒரு நாட்டோட அரசன் வந்தா என்ன பண்ணா, இவங்களுக்கு அவங்கனால என்ன ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போகுதுங்க. அதுல வந்த மாதிரியே இதுலயும் வந்து தெய்வத்தோட அருளும் தெய்வத்தோட நம்பிக்கையும் இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்திலயும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு போய் நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றது, கதை மாதிரி தாங்க தெரியுது. இந்த படம் ஃபுல்லுமே விஎஃப்எக்ஸ்ல தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த விஎஃப்எக்ஸே இன்னும் தாராளமா எடுத்திருந்தாங்கன்னா நல்ல பிரம்மாண்டமா வந்திருக்குங்க. மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்தாங்க. ராஜா, இளவரசி, இளவரசன், அவங்க கூட இருக்கிற மக்களு, அந்த நாட்டு மக்கள் எல்லாமே. அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் என்னன்னே வந்து தெரியலங்க. சரி, கதை வந்து இந்த கதை அந்த கதை அந்த கதை அப்படின்னு சொல்லி நிறைய கதை இதுல இருக்கு. ஆனா என்ன ஒரு கதை தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே ஸ்லோவா கதை சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி போகுதுங்க. செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் முடிஞ்சு படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் எங்கேயோ ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பிக்கப் பண்ற மாதிரி போகுதுங்க. அந்த செகண்ட் ஹாஃப்லயும் லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாதாங்க ஒரு ட்விஸ்ட் வருது. அப்பாடா, ட்விஸ்ட் வந்துருச்சு, இதுதான் அந்த ட்விஸ்டா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இருங்க இருங்க, ட்விஸ்ட்டுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன், இன்னொரு ஒரு கதை போகுதுங்க. கடைசியில அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்விஸ்டா கொடுத்து அந்த இடத்துல வர எதிரிகள் யாரு அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த எதிரிகள் கிட்ட இருந்து அந்த காந்தாராவையும் காந்தாரா மக்களையும் காப்பாத்துற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒரு வழியா கொண்டு வந்துட்டாங்க. காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 எல்லாத்தையுமே இதுல கொண்டு வந்த மாதிரி ஃபீல் இருக்கு. படம் முடிய போகும்போது பார்த்தா இருங்க இருங்க, சாப்டர் 2வும் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாக்கி இந்த படத்தை கண்டிப்பா இந்த கதையையும் படத்தையும் பார்த்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் எதுவும் இல்லைங்க. பார்க்கலாம். இந்த மூவிக்கு எவ்வளவு ஸ்கேல் கொடுக்கலாம் அப்படின்னா 5க்கு ஒரு 2 கொடுக்கலாம் தாங்க இருக்கு. அடுத்த மூவி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மூவி மீட்டர் லாவண்யா. பாய்.